அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. பொறுங்க பாஸ், வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.